ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பர் தமிழா. இது வரைக்குமே நீங்க பார்க்காத ரொம்பவே டிஃப்ரெண்டான த்ரில்லரான 5 அனிமல் அட்டாக் படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த 5 படத்தோட லிங்கையுமே நம்ம யூடியூப் சேனல்ல இதே போல ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மூவியை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல டப்பர் தமிழான்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்ல வரும். அதுல இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி ஹவுல். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் ஒரு ஃபாரஸ்ட் வழியா போகும்போது பாதிலேயே பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. அப்போ அந்த காட்டுல மனிதர்கள் மாதிரி இருக்கிற ஒரு ஓநாய் கூட்டம் அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணி சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த ஓநாய்ங்க கிட்ட இருந்து அந்த ட்ரெயின்ல இருக்கிற மீதி பேர் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாரரபிளான ஒரு மூவி. ஹாரர் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற மூவி A Quiet Place. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, கண்ணு தெரியாத கொடூரமான ஒரு கிரியேச்சர் இருக்கும். அந்த கிரியேச்சர் ஏதாவது சத்தம் கேட்டா அந்த இடத்துக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போய் அங்க இருக்கிற மனிதர்களையோ விலங்குகளையோ கொடூரமா கொண்டுடும். அந்த ஊர்ல தான் ஹீரோவும் ஹீரோவுடைய ஃபேமிலியுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவுடைய கடைசி பொண்ணு டாய்ஸ் வச்சு விளையாடும் போது அந்த டாயிலேருந்து சத்தம் வந்துடுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த கிரியேச்சர் ஹீரோவுடைய கடைசி பொண்ணை கொலை பண்ணிடுது. இது மாதிரி படத்துல இன்னும் நிறைய சம்பவம்லாம் நடக்கும். ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் இந்த கொடூரமான மிருகத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. அது மட்டும் இல்லாத இந்த படத்துல ஹீரோவுடைய வைஃப் பிரெக்னெண்டா வேற இருப்பாங்க. குழந்தை பிறக்க போற அந்த டைம்லாம் உங்களுடைய ஹார்ட் பீட்டை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு த்ரில்லிங்கான ஒரு மூவி. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை இப்பவே பாருங்க. நம்பர் 3 த கிரேட் வால். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, சீனாவுடைய கிரேட் வாலான அந்த பெருஞ்சுவரை அழிக்கிறதுக்கு வித்தியாசமான நிறைய கிரியேச்சர்ஸ் வருதுங்க. ஹீரோவும் சீனாவை சேர்ந்த மற்றவங்களும் அதுங்க கூட சண்டை போட்டு கிரேட் வாலை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல கிரியேச்சர்ஸ் 1 2 இல்ல பல ஆயிரம் கிரியேச்சர்ஸ் ஒன்னா வருங்க. பிரம்மாண்டமான ஒரு போரே நடக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பாத்துருங்க. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இல்ல. அதுக்காக இந்த படத்தை யாரும் பார்க்காம இருந்துடாதீங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் சுத்தமா தேவையே படாது. டைலாக்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பாத்துருங்க. நம்பர் 4 ஸ்பெக்ட்ரல். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல கதை என்னன்னா, ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங்குள்ள போற யாருமே திரும்பி வரமாட்டாங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லி ஹீரோவையும் அவருடைய டீமையும் உள்ள அனுப்புறாங்க. அந்த பில்டிங்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கண்ணுக்கே தெரியாத நிறைய கிரியேச்சர்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது. அங்க இருந்து ஹீரோவும் அவருடைய டீமும் எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் படத்துடைய ஒன்லைனர். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இந்த படமும் தமிழ் டப்ல அவைலபிள் இல்ல. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தையும் பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையே படாது. ஸோ கண்டிப்பா இந்த படத்தையுமே எல்லாருமே பார்க்கலாம். நம்பர் 5 ஸ்னேக் ஆன் எ பிளேன். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒருத்தவன் பெட்டி நிறைய பாம்புகள் அடைச்சு ஒரு ஃபிளைட்ல அனுப்புறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெட்டில இருந்த ஒரு சின்ன பாம்பு வெடிச்சு பெட்டி ஓப்பன் ஆகி எல்லா பாம்புகளும் வெளியே வந்து அங்க இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுல இருந்து ஹீரோ எல்லாரையும் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இந்த படம் தமிழ் டப்ல இருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தையும் பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 5 படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கலாம்ன்றத ஒரு செக் பண்ணி பாருங்க. See you for another video and thank you for watching.